Subscribe to my channel and hit the bell icon, so you never miss any video from my channel. Hello friends, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இது என்னோட சோலார் பேனல். நான் இத வந்து Flipkartல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி இருக்கேன். இது வந்து எப்படி வர்க் ஆகுது, நம்ம ஃப்ரீயா எவ்வளவு எனர்ஜியை சேமிக்கலாம்னு பார்க்கலாம். எல்லார் வீட்லயும் இது கண்டிப்பா இருக்கும். நான் வந்து இது ப்ராஜெக்ட் காண்டி வாங்கி இருக்கேன். இது வந்து சின்ன சோலார் பேனல். இது 3 வோல்ட்ல இருந்து 6 வோல்ட் வரைக்கும் எனர்ஜி வந்து ஜெனரேட் பண்ணும். இதில் வந்து மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து வீட்டுக்கு மேலே வச்சு சன்லைட் படுற மாதிரி வச்சிங்கன்னா இன்னும் எனர்ஜி சேவ் பண்ணலாம். சிம்பிளாக ஒன் டேக்கு வந்து நீங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணுற அளவுக்கு கூட நீங்கள் ஃப்ரீ எனர்ஜியை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது 6 வோல்ட் வரைக்கும், மேக்ஸிமம் 6 வோல்ட் வரைக்கும் வரும். 3 வோல்ட்லேருந்து 6 வோல்ட்டு. இப்போ வந்து இது ஈவினிங் டைம் வந்து ஒர்க் பண்ணுறதுனால வந்து கம்மியான எனர்ஜி தான். இது லைட் எனர்ஜியை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்காண்டி இதான் பேக்கில் உள்ளது. இங்கேருந்து வயர்ஸை வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குது, கனெக்ட் பண்ணி நம்ம ப்ளக் பாயிண்டோட கனெக்ட் பண்ணிவிட்டு மொபைல் இதை எப்படி செக் பண்ணுறதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணலாம். இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. 20 வோல்ட்டில் வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. இப்போ இதை வந்து லைட்டாக வெளிச்சம் படுற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1.2 வோல்ட் வந்து இதில் வருது. இது வந்து சன்லைட் படலை இப்போ, அதனால இவ்வளோ தான் வருது. இப்போ சன்லைட் பட்டுச்சுன்னா நீங்கள் 6 வோல்ட் வரைக்கும் இதில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த எல்இடி பல்ப் வந்து இந்த வெளிச்சத்துக்கு வந்து 1.6 வோல்ட் ஜென்ரேட் ஆகுது. இதுவே இது ஜாஸ்தி தான், பரவாயில்ல. ஒன் 1.7 வரைக்கும் வருது. இது இந்த வெளிச்சத்துக்கு 1.7 வரைக்கும் ஜென்ரேட் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ எனர்ஜி தான். நீங்களும் ட்ரை பண்ணலாம். இது சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா அதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபா. நீங்கள் ஒன்ஸ் இதை வாங்கி வச்சிங்கன்னா லைஃப் லாங் இதை யூஸ் பண்ணலாம்ல. ஸோ மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்குனாலும் ஃப்ரீ எனர்ஜியை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் பெரிய லெவலில் நீங்கள் சோலார் பேனல் வைக்கலைனாலும் சின்ன லெவலில் இதே மாதிரி ஒரு 10 வோல்ட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஏதாவது சம்திங் வச்சு பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணி அதை வந்து ஏதாவது ஒரு சின்னதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பெட்டராக இருக்கும். இதை வச்சு ஒரு சின்ன எல்இடி பல்பை தான் எரிய வைக்க முடியும். இப்போதைக்கு இங்கே எனர்ஜி இப்போ இல்லை. இப்போ இது ஈவினிங் டைம்னால இது சும்மா லைட் வெயிட்டில் தான் எனர்ஜி எடுக்கிறேன். தெரியுதா? லைட்டாக பிளிங்க் ஆகும் லைட்டு, ரெட் கலராக. இப்போ நல்லா தெரியும். இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதை நான் லைட் வெளிச்சத்துக்கிட்ட கொண்டு போகிறேன். எவ்வளோ பிளிங்க் ஆகுதுன்னு பாருங்கள். சூப்பராக பிளிங்க் ஆகும். ஏன்னா இப்போ வந்து லைட் வெளிச்சத்துக்கு இதை கொண்டு வரனால எப்படியும் மினிமம் 2 வோல்ட் நாளுக்கு மேலே கிடைக்கும். அதனால் இப்போ வந்து நல்லா பிளிங்க் ஆகுது. சூப்பர். நீங்கள் மார்னிங் டைம் வந்து சோலார் பேனலை வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வோல்டேஜ் இதை எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா நிறையா கிடைக்கும். 6 வோல்ட் வரைக்கும் இதில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். 6 வோல்ட் பேட்டரியை வாங்கி இதோட கனெக்ட் பண்ணி அதை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அது மூலிமா எதுனாலும் நீங்கள் எனர்ஜி சோர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.